அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள். இன்னைக்கு தலைப்பு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். காரண காரியம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன நிகழ்வுமே நடக்காது. இந்த தலைப்புல பத்ரிஜி நமக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். வாழ்க்கையில் நடக்கும் நல்ல கெட்ட சிறிய மற்றும் பெரிய நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. என்ன நடந்தது, ஏன் நடக்கிறது என்று தெரிந்தால் சரி செய்யலாம். நாம் செய்த செயல்களின் பலனை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை உணரும் போது சரியான செயல்களை மட்டுமே செய்வோம். நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கான பலனை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா அப்போ நம்ம சரியான செயல் தான் நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க. எதற்கும் என்ன, ஏன், எப்படி என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக தலைவலி ஏற்பட்டது. அந்த தலைவலி ஏன், எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் தலையை காயப்படுத்தினால் நமக்கு தலைவலி வரும். மற்றவர்கள் நம் தலையை காயப்படுத்த இடமளிக்கும் போது நமக்கு தலைவலி ஏற்படுகிறது. ஸோ நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட தலைவலி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலி கொடுத்துருப்போம். ஸோ அதனால மற்றவங்களும் நமக்கு அந்த தலைவலி நமக்கும் வந்திருக்கு, அதான் காரணம் அப்படிங்கிறாங்க. எனவே காரணமின்றி செயல்கள் இல்லை. காரண காரியத்தை அறிய வேண்டும். என்ன என்பது அனைவருக்கும் தெரியும், ஆனால் எதற்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது எப்படி போகிறது என்பது தெரியும். எப்படி போகும் என்றால், மற்றவருக்கு நீ தலைவலி கொடுக்க கூடாது. நீ உனக்கு தலைவலி கொண்டு வரும் வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. அவருடைய வார்த்தைகள் உங்களை பாதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு தலைவலி வராது. சோ முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நாம மத்தவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. நம்ம ஏதாவது கஷ்டப்படுத்துறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு தலைவலி வரும். அதே மாதிரி அவங்க நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்களுடைய சொற்கள் நம்மளை பாதிக்காம இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி தலைவலி எல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு தலைவலி இருக்குன்னு தெரியும், ஆனா எதனால வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். புற்றுநோய் என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் ஏன் வந்தது என்று யாருக்கும் கேட்பதில்லை. எந்த காரணத்தினால் புற்றுநோய் வந்ததோ அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், புகை இல்லை. நெருப்பின் மீது தண்ணீர் ஊற்ற வேண்டும், காரியத்தின் மீது இல்லை. காரணத்தின் மீது போர் செய்ய வேண்டும். இப்போ ஒரு புற்றுநோய் வருது, ஆனா அந்த புற்றுநோய் எதனால வந்திருக்கு அப்படின்னு அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அந்த காரணம் எதனால வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த காரணத்தை தான் நம்ம சரி செய்யணும். இப்போ நம்ம பல பேருக்கு ஒரு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும். சோ அந்த அடிக்ஷன் எதனால, என்ன காரணத்தினால ஒரு ஆள் ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டடா இருக்காரு, சோ அந்த காரணத்தை தெரிஞ்சு அந்த காரணத்தை தான் நம்ம சரி செய்யணும். நெருப்பு மீதுதான் தண்ணீர் ஊத்தணும் அப்படிங்கிறாங்க, புகைய கிடையாது. மேலும் மேலும் அந்த காரணத்தினால நமக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது அதையே நீங்க திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஏன் இந்த தவறை நம்ம திரும்ப திரும்ப செய்யறோம்? ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியுது அது தவறுன்ட்டு, ஆனா ஏன் நம்மளால அதை நிறுத்த முடியல, ஏன் நம்ம திருப்பி அதே அடிக்ஷன்லயே இருக்கோம் அப்படிங்கிற அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வருவீங்க. சோ இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அது தெரியலன்னா நம்ம திரும்ப அதே மாதிரியே தான் இருப்போம். அதுதான் அந்த மாயையில மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது, பண்ண தப்பையே திரும்ப பண்றதுங்கிறது. அதான் இவர் காரணத்தின் மீது போர் செய்ய வேண்டும். இப்போ பல பேருக்கு கவலைப்படுறது கூட ஒரு ஒரு அடிக்டா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுவாங்க, சோ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கத்தை அந்த பிஹேவியரை அவங்களால மாத்தவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது பழகி போயிடுச்சு. சோ அப்போ அந்த எனக்கு இந்த கோபம் வருதா, அந்த கோபத்தை எதிர்த்து நம்ம போர் செய்யணும். கவலை வருதா, நான் இனிமே கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவலை எதிர்த்து போர் செய்யறது. அதுதான் இங்க காரணத்தின் மீது போர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் செய்வதில்லை, அதனால்தான் உங்களுக்கு நோய்கள் வருகிறது. சோ நம்ம என்ன பண்றோம், அந்த காரணத்தை நம்ம எதிர்க்கிறதே இல்லை, கண்டிக்கிறதும் இல்லை. அப்படியே நம்ம அப்படியே அந்த பழக்கத்திலேயே இருக்கிறதுனால, நம்மள நாமையே அழிச்சுக்கிறதுனால நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் நமக்கு சேருது. நாய் உங்களை துரத்தும் போது நாம் ஓடினால் பின்னால் துரத்தும். நாம் நின்றால் அது நின்றுவிடும், திரும்பினால் நாய் ஓடிவிடும், இல்லையெனில் அது நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். சோ நம்ம நாய் நம்மளை துரத்துதுங்கும் போது நம்ம நின்னுட்டோம்னா அதுவும் நின்றும். நம்ம நாயை பார்த்து
பயப்படாம இருந்துச்சுன்னா அது நம்மள ஒன்றும் பண்ணாது. ஸோ நம்ம பயந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளை பார்த்து குலைக்கிறது, நம்மளை விட்டா நம்மளை கடிக்க கூட செய்யும். ஸோ அதனால நமக்கு என்ன அது காரணம், நம்ம பயப்படுறது தான் காரணம். ஸோ அந்த பயத்தை விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களை விட்டு போயிடும். ஸோ அதே தான் எல்லா பழக்கங்களும் சரி, நம்ம உடல்ல வர எல்லா நோய்களுக்கும் சரி, அந்த காரணத்தை நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும். நாம் அனைவரும் ஏன் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம்? இந்த வைரஸ் நம்மிடம் இருந்து இன்னொருவருக்கு அல்லது வேறு ஒருவிடம் இருந்து நமக்கு பரவும். கொரோனா ஏன் உலகம் முழுவதும் பரவியது? சும்மா வர முடியாது, எதுவும் சும்மா நடக்காது, எதுவும் வானத்தில் இருந்து விழாது, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சோ கொரோனா இருந்த டைம்ல வந்த புக்கு தான், அதனாலதான் இதுல அதை பத்தி பேசியிருக்காரு. கொரோனா ஏன் வந்துச்சு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம எல்லாரும் ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கிறோம்னா கொரோனா மத்தவங்களுக்கு பரவிடும், அதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கோம். சோ அதனால எந்த விஷயமே சும்மா வராது, காரணம் இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது அப்படிங்கிறாங்க. நான் பிறந்தேன், என் பிறப்பிற்கு தாய் தந்தை காரணம் என்கிறது உலகம். ஆனால் எனக்கு ஏதாவது சரியில்லாமல் போனால் நான் அவர்களை கொல்ல முடியாதல்லவா? என் பிறப்பிற்கு நானே காரணம் என்று ஆன்மீகம் கூறுகிறது. நீங்கள்தான் இந்த உடல், பிறப்பு மற்றும் சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள். இது தெரியும் போது உங்களால் யாரையும் குறை கூற முடியாது. எவராலும் உங்களுக்கு தலைவலி கொடுக்க முடியாது. யாருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு தலைவலியை கொடுக்க மாட்டீர்கள். அதாவது நம்ம பொதுவா சொல்லுவோம், நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளை பெத்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களுடைய சோல் பிளான் பிரகாரம் நீங்க அந்த பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பிறப்புக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. அதனால இந்த இந்த உடல், இந்த பிறப்பு, உங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே யாரு தீர்மானிக்கிறது? நாம தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எனக்கு வாழ்க்கையில கொடு, அதுல இருந்து எனக்கு நான் அனுபவங்களை கத்துக்கணும், பாடத்தை கத்துக்கணும்ட்டு எல்லாத்தையுமே திட்டம் தீட்டி நம்ம இந்த பூமிக்கு வரோம். சோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நாமனாலதான். சோ இந்த தலைவலியும் யாரால வந்திருக்குன்னா அதுக்கும் காரணம் நாம தான் அப்படிங்கிறாங்க. அர்ஜுனன் தாயிடம், அம்மா, நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தேன் என்றான். அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார் அம்மா. அப்போது அர்ஜுனனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அர்ஜுனன் குடும்ப தலைவனான பீஷ்மரிடம் கேட்டான். உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் என்று பீஷ்மர் கூறினார். ஒரு பரிசு அர்ஜுனன் கொண்டு வராரு, அம்மாட்ட கொடுக்குறாங்க. அம்மா என்ன சொல்றாங்க, நீங்களே எல்லாத்தையும் நீயே அதை பிரிச்சு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சோ அர்ஜுனன் பீஷ்மரிடம் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இது உன்னோட பிரச்சனை, நீயே தீர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. பிறகு அவர் கிருஷ்ணர் கிட்ட போறார். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாது அப்படின்றாரு. மறுபடியும் வீட்டு பிரச்சனை வீட்டுக்கே வந்தது. அப்போது தர்மராஜா, பிரச்சனையை வேறு யாராலும் தீர்க்க முடியாது, தாய் சொன்னது சரிதான் என்றார். பின்னோக்கி பார்க்கையில் திரௌபதிக்கு கடந்த கால வாழ்க்கையில் ஒரு ஆசை இருந்தது. சோ இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பிரச்சனையை யாராலையுமே தீர்க்க முடியாது, அது நம்மளாலதான் தீர்க்க முடியும். ஏன்னா அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே இங்க நாம தான். அதனால நம்ம தான் தீர்த்துக்கணும் அந்த பிரச்சனையை. இப்ப திரௌபதிக்கு கடந்த காலத்துல ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் திரௌபதிக்கு கடந்த அந்த மோசமான நிகழ்வு என்னன்னா உங்களுக்கே தெரியும். சோ அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது காரணமே திரௌபதி தான் அப்படிங்கிறாங்க. 5 குணங்கள் கொண்ட ஒருவன் தன் கணவனாக, அதாவது அழகானவனாகவும் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஒருவன் தனக்கு கணவனாக வேண்டும் என்று திரௌபதி விரும்பினார். சோ திரௌபதி 5 குணங்களை கொண்ட ஒரு மனுஷன் எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு திரௌபதி ஆசைப்பட்டிருக்காங்க. சோ 5 குணங்களும் கொண்ட ஒரு கணவன் வர முடியுமா? ஒரு ஆளுக்குள்ள 5 குணமும் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியாத காரியம். ஒருத்தர்கிட்ட ஒரு குணம் தான் இருக்க முடியும். சோ அப்படி திரௌபதி அவங்க முற்பிறவியில ஆசைப்பட்டிருக்காங்க. அனைத்தும் ஒருவருக்குள் இருக்குமா? எனவே உன் அடுத்த பிறவியில் உனக்கு அனைத்து குணங்களும் கொண்ட 5 கணவர்கள் இருப்பார்கள். சோ அப்படி ஆசைப்பட்டனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு குணம் கொண்ட ஒரு 5 கணவர்கள் உனக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது அடுத்த ஜென்மத்துல வந்திருக்காங்க. ஜாக்கிரதையாக இருந்து மகிழ்ச்சியாக இரு என்றார் கடவுள். சோ கடவுள் திரௌபதியோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு. அதான் என்னன்னா அடுத்த பிறவியில அவர் நிறைவேற்றி வச்சிருக்காரு. சிறு வயதில் எங்கள் வீட்டில் இருந்த அத்தை பைத்தியமாக இருந்தார். அவர் ஏன் அப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். அவர் முற்பிறவியில் பறவைகளை பிடித்து அதன் சிறகுகளை ஒடித்து மகிழ்ந்தார். சோ பத்ரிஜியோட அத்தை பைத்தியமா இருந்திருக்காங்க. ஏன் அவங்க பைத்தியமா இருந்திருக்காங்கன்னு பார்த்தா பத்ரிஜி அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க முற்பிறவியில பறவையோட ரெக்கையெல்லாம் பிச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. சோ அது எவ்வளவு ஒரு பாவ செயல் பாருங்க. சோ அவங்க அதுக்கு முற்பிறவியில அந்த பாவத்தை செஞ்சனால இந்த பிறவியில அவங்க
பைத்தியமா இருக்கிறாங்க. ஒருவர் ஒருவரை கொலை செய்தார். யாரும் பார்க்கவில்லை. ஆனால் 6 மாதம் கழித்து தேடி வந்து சிறையில் அடைத்தனர். ஹிட்லர் அனைவரையும் எரிவாயு அறையில் வைத்து கொன்றார். ஆனால் அதை அவர் எப்போதாவது அனுபவிப்பார். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு யாருக்கும் தெரியாம கொலை பண்றாங்க இல்லையா, அந்த நைஸா மறைச்சிடுறாங்க யாருக்கும் தெரியாம. ஆனா அவங்களும் மாட்டுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா அவங்க மாட்டுவாங்க. ஸோ 6 மாசம் கழிச்சு அவங்க வந்து சிறையில அடைக்கப்பட்டனர் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி ஹிட்லர் பாத்தீங்கன்னா மனுஷங்களை எல்லாம் போட்டு அந்த எரிவாயு அறையில போட்டு கொண்டிருக்காரு. அதே மாதிரி ஹிட்லரும் வந்து அனுபவிப்பாரு, அந்த கொடுமையை அவரும் அனுபவிப்பாரு அப்படிங்கிறாங்க. சீதாயனத்தில் சூர்பனகை வந்து சென்ற பிறகு கோதாவரி நதி சீதையை அழைக்கிறது. அன்னை கோதாவரி ஆற்றில் இருந்து வெளிவந்து, தாயே சீதா, உங்களுக்கு துன்பம் நெருங்குகிறது. நீங்கள் உங்கள் விருப்பத்துடன் ராவணனிடம் செல்ல வேண்டும். நீங்கள் சென்றால்தான் ராவணன் திருந்துவான். நீங்கள் போக சம்மதிக்கவில்லை என்றால் உங்களால் போக முடியாது என்றார். அவர் மாறினால் உலகமே மாறிவிடும் என்றார். நான் போகிறேன் என்று ஒத்துக்கொண்டு செல்கிறார் சீதை. இது வால்மீகி ராமாயணத்தில் நமக்கு தெரியாது, ஆனால் சீதாயனம் புத்தகத்தில் தெரிந்தது. இப்போ சீதா வந்து அந்த சீதாயனம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதுல வந்து சீதா வந்து விரும்பிதான் வந்து ராவண தேடி போறாங்க. அப்போ இந்த கோதாவரி நதி வந்து சீதை கிட்ட சொல்லியிருக்க, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து ஒரு துன்பம் வரப்போகுது, நீங்க வந்து போனாதான் ராவணனை திருத்த முடியும், ராவணன் திருந்தினா வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாருமே திருந்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த அந்த ராவணனை திருத்தணும், அதுக்கு நம்ம போய் தான் ஆகணுங்கிறதுக்காக தான் சீத்தை வந்து ராவணனை கூப்பிட்டப்ப தெரிஞ்சே வந்து போயிருக்கிறாங்க. இது வந்து ராமாயணத்துல கிடையாது, வால்மீகி எழுதிய ராமாயணத்துல இப்படி கிடையாது. ஆனா சீதாயனம் அப்படிங்கிற புத்தகத்துல இது கொடுத்திருக்காங்க. நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே எதுவும் நம்மிடம் வரும். நமக்கு எது நடந்தாலும் அது நம்மால் தான் நடக்கிறது. அது ஏன் வந்தது, எப்படி போகும் என்பது தெரியும். சோ நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே எதனால வந்துச்சுன்னா நம்மனாலதான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வன்முறை மற்றும் விலங்குகளை கொல்வதால் கொரோனா ஏற்படுகிறது. நாம் பூமிக்கு பாரமாகும் போது பூமி தன்னைத்தானே சுத்தப்படுத்துகிறது. சோ இதுதான் பெரும்பாலான மக்கள் வந்து சொன்னது. கொரோனா வந்ததுக்கான காரணமே பூமி வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது, அதுக்காக தான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து விலங்குகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது, வன்முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தலை விரிச்சு ஆடிட்டு இருந்தனாலதான் அதை அடக்கிறதுக்காக தான் இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்திருக்கு பூமிக்கு. காரணம் இல்லாமல் தலைவலி வராது. காரணம் இல்லாமல் போலீசார் வருவதில்லை. காரணம் இல்லாமல் பிறப்பு இல்லை. நான் என் தாய் தந்தையால் பிறக்கவில்லை, என்னாலேயே நான் பிறந்தேன். நான் மேல் உலகத்தில் இருந்தபோது ஆசை ஏற்பட்டு என் உடலை பிறக்க வைத்தேன். அதாவது நம்ம தாய் தந்தையரால பிறக்கவில்லை, நம்மளாலதான் நம்ம பிறந்திருக்கோம். அதுவும் எதனாலனா மேல் உலகத்துல நம்ம ஒரு ஆசையை உருவாக்கியிருக்கோம். சோ அந்த ஆசைனாலதான் ஒரு உடல் எடுத்து இந்த பூமியில நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். தியானம் அறிவாகிறது, காரணம் செயலாகிறது. சோ தியானம்னா அறிவு, காரணம் வந்து செயலாகிறது. காய் பச்சையாக இருக்கும் போது பறிப்பதில்லை, பழுக்க வேண்டும். மேலும் பாவம் கனியும் போது நோய் வரும். சோ நம்ம வந்து ஒரு காய் வந்து பச்சையா இருக்கும்போது நம்ம பறிக்க மாட்டோம், கொஞ்ச நாள் விடுவோம் அது வந்து ரைப் ஆகட்டும், பழுக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நோய் ஒரு சிலருக்கு வந்து நிறைய வந்துட்டே இருக்கு, ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்மாவை அவங்க கழிச்சிட்டே இருக்காங்கன்னுதான். அறம் அறம் கனிந்தால்தான் இன்பம் வரும். வேலை அறுவடைக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வின் பின்னும் ஒரு காரணம் இருக்கும். அதற்கான காரணம் தெரிய வேண்டும். கௌதம புத்தர் அனைவரின் துன்பத்தையும் பார்த்தார், காரணம் தெரிந்து கொண்டார். துன்பம் உண்டு என்பது அனைவருக்கும் தெரியும், ஆனால் அது ஏன் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ கௌதம புத்தர் வந்து எல்லாருடைய துன்பத்தையும் பார்த்துட்டாரு. அவருடைய பாஸ்ட் லைஃப்பும் ஃபுல்லாவே கௌதம புத்தர் வந்து பார்த்துட்டார். சோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தெரிய வந்துச்சு, மக்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒரு துன்பத்துல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க முற்பிறவியில அவங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அதுக்கு ஏத்த துன்பங்கள் இந்த பிறவியில அவங்களுக்கு அனுபவிப்பாங்கன்னு. இப்பிறவியை விட்டு மேலுலகம் சென்று பின் அனுபவிப்போம். யாருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. யார் எது செய்தாலும் அது அவருக்கு திரும்பி வரும். கடந்த பிறவியில் நடந்ததை இப்போது அனுபவிப்போம். இப்போது செய்வது அடுத்த பிறவியில் மீண்டும் வரும். தானாக எதுவும் நடக்காது. சோ நம்ம வந்து கடந்த பிறவியில என்ன பண்ணணுமோ அதை நம்ம இந்த இந்த பிறவியில அனுபவிப்போம். இந்த பிறவியில நம்ம என்ன பண்றோமோ நான் அடுத்த பிறவியில நம்ம அனுபவிப்போம். சோ நமக்கு எல்லாமே என்னது, நாமளா தேடிக்கிட்டதுதான், தானா எதுவுமே வராது, நாம கொடுத்ததுதான் நமக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த
டாபிக் மாஸ்டர். ரொம்ப நன்றி. இதோட என்னுடைய உரையை நான் இங்க நிறைவு செஞ்சுக்கிறேன்.